இப்போ அரசியல் வெளியில மட்டும் பண்ணாதவங்க கோயில்லையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த கோயில்லையோ நீங்க போனீங்கன்னா சாமி என்ன உங்கள்கிட்ட வந்து 300 ரூபாய் கொடு 400 ரூபாய் கொடுன்னா கேக்குது? யாராவது ஒரு ஏழை எளியவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வெளில வர முடியல. எல்லாருக்கிட்டையும் இந்த இவ்வளவு பணம் கொடு அப்பதான் நேரம் போலாம். நீ இதெல்லாம் என்ன? அம்மா இருந்தப்ப அப்படியா இருந்தது? பெரிய பெரிய கோயில் எல்லாம் எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தது மட்டும் இல்ல, ஏழை எளியதுங்களுக்கெல்லாம் சாப்பாடும் அங்க கொடுத்துருக்காங்க. நீ எல்லாத்துலயும் பெரிய பூட்டை போட்டு பூட்டிட்டு சாமி பேர்ல உள்ள பணத்தை எல்லாம் எடுத்து நீ வந்து ஒவ்வொரு விழாவா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே போல கும்பாபிஷேகம் பண்ற நாங்க 1000 பண்ணிட்டோம். இப்ப அடுத்த இதுல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 5000 பண்ணுவோம், கும்பாபிஷேகம் 5000 பண்ணுவோம் அப்படிங்கறது. எனக்கு தெரிஞ்சவங்களே என்கிட்ட வந்து சொல்லி வேதனைப்பட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு வேலையை நாங்க செஞ்சு தரோம் வேண்டுதல்னு போனோங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீ பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நாங்க பண்ணிடுறோங்கிறாங்க. அம்மா இருந்த பேர்லாம் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க வந்து இந்த வேலைக்கு இவ்வளவு ரூபா ஆகும், நான் ஆள் பார்த்து வச்சிருக்கேன், நான் செஞ்சு கொடுத்துறேங்கன்னு சொன்னா தாராளமா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி விடுவாங்க. நீங்களே ஆள் அடிச்சு அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்டர் அடிச்சு நீங்க அந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம். உங்க மனசுக்கும் திருப்தி இருக்கும், சாமிக்கு செஞ்சது நம்மளே செஞ்சோம் அப்படின்னு இருக்கும். அப்படிதான் செய்யணும். ஆனா இந்த அரசாங்கம் அப்படி இல்ல. நீ பணத்தை கொடுத்துரு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து வாங்குற பணத்தை எடுத்துக்கிட்டு சும்மா என்ன தெரியுமா பண்றாங்க? கவர்மெண்ட் கோயில் பணத்திலிருந்து அந்த வேலை செஞ்சதா எடுத்துறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தானே சொன்னோம் உபயதாரர்னு பேரை போடுங்கன்றாங்க. பேரெல்லாம் போட முடியாதுங்கிற. ஏன் நீ பேர் போட முடியாதுன்னு சொல்ற? பணம் கொடுத்து இன்னொருத்தவங்க செய்யறாங்கன்னா அவங்க பேர் போடலாமே, தப்பு கிடையாது. ஆனா போடுறது இல்ல. இப்படிதான் இந்த 1000 இது கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கோயிலுக்குள்ள போயிட்டு வரணும்னா குறைச்சலா ஒரு ஏழையா இருந்தா கூட 500 ரூபாய் வேணும். இல்லைன்னா அங்க அதுக்குள்ள போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. சாமிய பாக்கிறதுக்கே பணம் கேக்குதுப்பா இந்த அரசாங்கம். இதுதான் நடக்குது. இதுக்கு எல்லாம் நீங்க வந்து முடிவு கட்டி ஆகணும். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இன்னும் நிறைய இருக்கு, தினம் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஏமாத்து வேலை தான்.